ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ். இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ஸோ தட் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணி நான் குக்கரில் மேக்ஸிமம் செய்ய மாட்டேன், சட்டியில் தான் செய்வேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு எவ்வளோ ரைஸோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷரிங்லாம் வேணாம், ஏன்னா நம்ம சாதத்தை வடித்து தான் போட போகிறோம். நான் எதுக்கும் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். 3 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டேன், பாசுமதி ரைஸ், புழுங்கல் ரைஸு. அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா அந்த என்ன சொல்கிறது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி நம்ம சாதம் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கால்வாசி உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி லீஃபு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, ஒரே ஒரு அந்த ஸ்டார் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டார் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு அப்படியே மூடாமல் அப்படியே வேக வைங்க. ஏன்னா இது சாதம் குழஞ்சிலாம் வேகக்கூடாது, பலன்னு இருக்கணும். அதனால் ஒரு ட்ராப் ஆயிலும் விட்டிங்கன்னா அதில் நல்லா சூப்பராக பல ஏற்கனவே நம்ம வறுத்ததுலேயே அந்த சாதம் உடையாது. இப்போ எண்ணெயும் போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா சுத்தமாக உடையாது. மீன்வைல் ஒரு ஜாரில் ஒரு நல்லா 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயே இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து தான் நம்ம இப்போ இதை அரைக்க போகிறோம். சரிங்களா? தனித்தனியாக இல்லை, எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இதில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சட்டியில் சட்டி காஞ்சதும் நமக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இதுலேயே நெய் சேர்க்கலாம். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு நெய் அவ்வளோவா நிறைய பிடிக்காது. அந்த ஃப்ளேவர் இருந்தாலே கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நெய் நல்லா ஃபைனலாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதில் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீவ்ஸு, ஸ்டாரு அதெல்லாமே போட்டுங்க. கஸ்தூரி மேத்தி எடுத்து வைக்கிறேன், ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க சோம்பு, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா அதெல்லாமே அதை சேர்த்து நல்லா எண்ணெய் வர்ற வரைக்கும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சு ஸ்லிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா வந்துடும். எண்ணெய் தனியாக வந்துட்டுருக்கும். இப்போ இதில் அந்த பொடியெலாம் சேர்க்கணும், மசாலாஸ்லாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரானை சேர்த்துக்கலாம். ஸோ பிரானை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த நடுவில் இருக்கிற அந்த குடல்னு சொல்லுவாங்கள்ல, வேஸ்டேஜ், அதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வெறுமனே ரெட் சில்லி பவுடர் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது குட்டி ஸ்பூன் தான், அதனால் 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். காரமாக அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இதில் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறதால காரம் அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரானை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் தயிர். அதேமாதிரி காரம் அதிகமாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிவிடும். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சாதம் ஆல்ரெடி அங்கே பின்னாடி பக்கத்தில் பாருங்கள், சாதம் வெளில வந்துருச்சு வெந்து. இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன், நல்லா ஒரு சின்ன லெமன் ஒன்று ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த சாதத்தை இதில் கலந்து தம் மட்டும் தான் போட போகிறோம். அதனால் இந்த மெஷரிங்லாம் நமக்கு வேணாம். எப்போவுமே நான் கரம் மசாலா அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக தான் நான் ஆட் பண்ணுவேன் கரம் மசாலா. இது ஒரே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகு பவுடரும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே போட்டு ரொம்ப நேரம் வேகவே கூடாது. ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இது ரெண்டுத்தையுமே சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த சாதத்தை இப்போ இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் புதினாவும் போட்டுட்டு அப்படியே தம் மட்டும் தான் போட போகிறோம். தம் கண்டிப்பாக 20 மினிட்ஸ் தம் போடணும். பிளேட்டை வச்சு மூடி மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க, அவ்வளோதான். இப்படி தான் நான் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த கிரேவியோட இந்த சாதத்தை. அதுக்கப்புறம் நம்ம புதினாவை சேர்த்து நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நெய் ஃப்ளேவர் என் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் கம்மியாக சேர்க்குறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நெய்யை சேர்த்து நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் மிளகும் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பெரிய இடிக்கல் வச்சிட்டிங்கன்னா போதும், கீழேயும் எதுவும் வைக்க வேணாம், அதுக்கு மேலேயும் என்னென்ன வைப்பாங்க அதெல்லாம் கிடையாது. இதுவே ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி போட்டதால் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி போட்டதால் அந்த க்ரீனிஷாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் அந்த க்ரீனிஷெல்லாம் வராது. நம்ம இந்த சில்லி பவுடர்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ ஆர்டினரி பிரியாணி மாதிரியே தான் வந்துடும். இப்போ நான் 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது என்னோடய ப்ரான் பிரியாணி. என் பிள்ளைங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதையெல்லாம் விட ப்ரானு, கிராபு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அரிசியை ஃப்ரை பண்ணுறது, இந்த கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி போடுறது, இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். என்னோடய பிரியாணியில் வந்து ஆயிலும் நிறைய இருக்காது, நெய்யும் நிறைய இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே பழகி விட்டதால் இந்த மாதிரி அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரான் கிரேவி பார்க்கலாம் வாங்க. இதுக்கும் அதே ஸ்டைல் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஒரு தவா வச்சு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடணும். வேகிறதுக்கு அப்புறம் நம்ம ப்ரானை சேர்க்கணும். ப்ரானோட பாயிலிங் டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன் தனியாக. ஏன்னா அதில் அரைக்கும் போது நான் அரைக்கலை, ஸோ தட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ப்ரானோட பாயிலிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அது வந்து பாய்சன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்கப்புறம் வதக்கிட்டு அதில் எவ்வளோ ரெட் சில்லி பவுடர் பண்ணுவோம், 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரானை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை கண்டிப்பாக மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்மெல் இருக்காது, சூப்பராக நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரானை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ மஞ்சள் பொடி சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மொத்தமாக 7 மினிட்ஸ் தான் நமக்கு கணக்கு. இப்போ இந்த என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து மூடி போட்டு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ரிமைனிங் 2 மினிட்ஸுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் அந்த ரெட் சில்லியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு, இந்த ப்ரானுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கிரேவி தான் எனக்கு வேணும், நான் ஃப்ரை பண்ணலை. அதனால் இந்த பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்களா. இப்போது வந்துட்டு நம்ம எடுத்தோன்னா ப்ரான் ஆல்ரெடி நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அதில். இப்போ தான் நான் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான், இப்போ தான் நான் கரம் மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்ப்பேன். சேர்த்துட்டு புதினா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு அதில் தூவி விட்டுட்டு மூடி விட்டுட்டுருங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து நிறுத்திட்டிங்கன்னா போதும். சூப்பரான கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். நான்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம கரம் மசாலா இப்போ நம்ம போட்டதால் அது வந்து கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டி கொடுத்துரும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு அப்படியே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் அதாவது கரம் மசாலாவும் பெப்பரும் போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லது. ஓகே, இது 2 தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டனை விட ஃபிஷ்ஷு, இந்த ப்ரானு, கிராபு இது தாங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை கொடுங்க, சரிங்களா. ஓகே, அவ்வளோதான், என்னோடய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இந்த மாதிரியே எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் சாப்பிட்றதால ஸ்கின் க்ளோ கிடைக்கும், நமக்கு கண் நல்லா தெரியும். அது மீன் வெரைட்டி தானே, அதனால் ஸோ தட் மீன்